ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தெய்வாஸ் நலபாகம். இன்றைக்கி தெய்வாஸ் நலபாகத்தில் நீர்மோர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இந்த வெயில் காலங்களில் உடம்பு சூடு குறையிறதுக்காக நம்ம அடிக்கடி இந்த மாதிரி நீர்மோர் செஞ்சு குடிச்சிட்டு வந்தோம்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. ஆனால் நிறைய பேருக்கு இந்த மாதிரி ப்ளைனாக மோர் குடிக்கிறதுக்கு பிடிக்காது. பட் அவங்களுக்கு இந்த மாதிரி மோர் செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்பவே விரும்பி தினமுமே குடிப்பாங்க. இந்த சுவையான நீர்மோரை எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீர்மோர் செய்கிறதுக்கு நான் 1 கப் தயிர் எடுத்துருக்கிறேன். இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாங்க. இதில் கொஞ்சம் புதினா இலை சேர்த்துக்கோங்க. ஒரு 4-5 கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதில் சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இந்த சீரகத்தோட ஃப்ளேவர் இந்த மோருக்கு சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு மோருக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். நான் 2 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு மோர் குடிப்பீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை இப்போ நல்லா அடிச்சிடலாம். நம்ம அப்படியே கட் பண்ணி குடிக்கிறத விட இந்த மாதிரி அடித்து செஞ்சோம்னா ஃப்ளேவரில் நல்லா இறங்கும். குடிக்கிறதுக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க விரும்பி குடிப்பாங்க. இப்போ இதை ஒரு ஃபில்ட்ரு பண்ணிடலாம். இப்போ மேலே இருக்கிறதெல்லாம் அப்படியே நின்றும், கீழே மோர் இறங்கிக்குங்க. இது குடிக்கும்போது எதுவும் தட்டுப்படாது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குடிக்கிறதுக்கு. அவ்வளோதாங்க, நம்ம மோர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கிளாஸில் மாற்றிடலாம். இப்போ கொஞ்சம் கிளாஸில் ஐஸ் க்யூப் சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெள்ளரிக்காய் சேர்த்துட்றேங்க. இது நம்ம கடிச்சிட்டு குடிக்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வேணுன்னா இன்னும் கொஞ்சம் மாங்காயெல்லாம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சுங்க. இப்போ நம்ம மோர் உள்ளே சேர்த்துடலாம். இப்போ இதில் கொஞ்சம் மேலே மல்லி இலை தூவிக்கலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான நீர்மோர் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா தெய்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.